ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிஎஃப் சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் ஆனது கிடச்சிருக்கு. நிதி ஆப்கே நிகத், அதாவது வைப்பு நிதி உங்கள் அருகில் அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு மாதமும் பிஎஃப் உறுப்பினர்களுக்கு இந்த குறைதீர்க்கும் முகாம் அப்படிங்கிறது நடக்குது. ஆகஸ்ட் மாதத்துக்கான இந்த குறைதீர்க்கும் முகாம் நடக்க போகுது. இது எப்போ நடக்க போகுது, எந்தெந்த ஊர்களில் தமிழ்நாடு முழுவதும் நடக்க போகுது அப்படிங்கிற முழுமையான தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். பிஎஃப் உறுப்பினர்களுக்கு வைப்பு நிதி உங்கள் அருகில் அப்படிங்கிற தலைப்பில் ஆகஸ்ட் மாதத்துக்கான இந்த குறைதீர்ப்பு முகாம் எத்தனாம் தேதி நடக்க போகுதுன்னா, அதாவது ஆகஸ்ட் 28ஆம் தேதி தான் இந்த குறைதீர்ப்பு முகாம் நடக்க போகுது. முன்ன நடந்த இடங்களை விட இப்போ ரொம்ப கம்மியான இடங்களில் தான் இந்த குறைதீர்க்க முகாம் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இந்த பிஎஃப் சம்மந்தமான குறைதீர்க்க முகாம் நடக்க போகுது. எந்தெந்த இடத்துல நடக்க போகுது, எந்த அட்ரஸில் நடக்க போகுது அப்படிங்கிற விவரங்களை பின்னாடி கொடுக்குறேன். அது மூலமாக உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் சம்மந்தமான குறைகளை சரி பண்ணுறதுக்கு இது ஒரு எளிமையான வழியாக இருக்கும். இபிஎஃப்ஓவில் பிஎஃப் உறுப்பினர்களுக்கு நடத்தப்படுற இந்த குறைதீர்ப்பு முகாம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் இந்த அட்ரஸில் தான் நடக்குது. இந்த அட்ரஸை நோட் பண்ணிக்கங்க. அதே போல் செங்கல்பட்டு, வேலூர், திருவண்ணாமலையில் இந்த அட்ரஸில் உங்களுக்கான குறைதீர்ப்பு முகாம் நடக்குது. ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், புதுச்சேரியில் இருக்கிறவனுக்கு இந்த குறைதீர்ப்பு முகாம் அப்படிங்கிறது இந்த அட்ரஸில் நடக்குது. இதை நோட் பண்ணிக்கங்க. அதே போல் காரைக்காலில் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் குறைதீர்ப்பு முகாம் நடக்குது. ஸோ இந்த அட்ரஸுக்கு போகிற பட்சத்தில் உங்களோட பிஎஃப் குறைதீர்க்கும் முகாமில் நீங்கள் கலந்துக்க முடியும். வைப்பு நிதி உங்கள் அருகில் அப்படிங்கிற இந்த குறைதீர்க்கும் முகாம் தமிழகம் முழுக்கம் ஜனவரிலேருந்து ஜூலை வரைக்கும் நிறையா பிளேஸில் நடந்தது. ஆகஸ்ட் மாதத்தில் இந்த நடக்கக்கூடிய இந்த குறைதீர்ப்பு முகாம்களை குறைச்சிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இபிஎஃப்ஓ கிட்டேருந்து வந்திருக்கிற இந்த தகவல் பிஎஃப் உறுப்பினர்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.